Hi guys, என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே என்னோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு க்ளீனிங் வீடியோ தான். என்னோடய சிம்னி நான் இன்றைக்கி க்ளீன் பண்ண போகிறேன். இந்த சிம்னி பார்த்திங்கன்னா ஒரு க்ளீன் பண்ணி ஒரு 1 மந்த்துக்கெலாம் நாங்கள் வந்து ஊருக்கு போயிட்டோம். ஒரு 1 மந்த் நாங்கள் வந்து ஊர்லேயே இல்லை, ரன்னிங்கில் இருந்த சிம்னி தான். இன்பிட்வீன் 1 மந்த் வந்து ஒர்க் பண்ணல. அதுக்கப்புறம் ஒரு 2 மந்த் வந்து நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கல. இப்போ தான் வந்துட்டு இன்றைக்கி தான் வந்துட்டு நான் வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே, க்ளீன் பண்ணும்போது உங்கள்கிட்டையும் காட்டலாம், நான் எப்படி வந்து சிம்னியை மெயின்டைன் பண்ணுறேன் அப்படிங்கிறத காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். க்ளீனிங் வீடியோ பாருங்கள், என்னோடய சிம்னி இப்போ எந்த அளவுக்கு டஸ்டோட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் போக, அதாவது இதெல்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணால் தான் போகும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், லைட்டாக நம்ம வந்து தேய்ச்ச போயிடும், தூசி தான் இதெல்லாம். ஸோ பார்க்கலாம் இதெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறது, எப்படி நான் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் இயர்க்குள்ளார நம்ம வந்து சர்வீஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி சர்வீஸ் பண்ணும்போது சர்வீஸ் பண்ண வந்தவங்க யூஸ் பண்ண திங்ஸை என்னென்ன கேட்டு அதை வந்து நான் வந்து ஃபர்தராக நானே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ வாங்க அதுக்கு நான் என்னென்னலாம் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கேஸ்டிக் சோடா, இது வந்து நம்ம கல் உப்பு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும். கல் உப்பை விட கொஞ்சம் உப்பு மாதிரி ஜாஸ்தியாக இருக்கும். உங்களுக்கு நான் இது போடும்போது இது எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். அடுத்தது இது பார்த்திங்கன்னா வினிகர் பார்த்திங்கன்னா நான் ஃப்ரூட் வினிகர். இதுவும் வந்துட்டு இது ரெண்டுத்தையும் வந்து ஒரு ஹாட் வாட்டரில் போட்டு அது மேலே அந்த சிம்னியோடைய அந்த ட்ரே இருக்கு இல்லையா, அதை போட்டு ஒரு 15-20 மினிட்ஸ் நீங்கள் வந்து அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டஸ்டெல்லாம் வந்துட்டு கீழே வந்து வந்துடும், அந்த ட்ரேலேருந்து கீழே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் அதை நீங்கள் எடுத்து நீங்கள் நார்மலாக வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணிக்க வேண்டியது தான். சரி வாங்க நான் எப்படி வந்து இது பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வந்து பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து என்னோடய சிம்னியோட கீழ்ப்பாகம். உள்ளார இருந்தது பார்த்தீங்கன்னா, உள்ளார இருக்கிறதையும் காட்டுறேன். உள்ளார பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். உள்ளார இப்படி தான் இருந்தது, பார்த்தீங்கன்னா தெரியும். இது பார்த்தீங்கன்னா வெளிப்பாகம், அந்த நம்மளோட சிம்னியோடைய அந்த வெளிப்பாகம். ஓகேவா, இது வந்து மோஸ்ட்லி குழந்தைங்க இல்லாத இடத்துல, கொஞ்சம் அவுட் சைடு இருக்கிற மாதிரி இடத்துல பார்த்துக்கோங்க. ஏன்னா இது நம்ம உள்ளாரையே வச்சு பண்ணோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து வாயில் வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரெண்டாவது ஃபயர் வர மாதிரி இருக்குது, அதாவது அடுப்படியிலேயே வந்து நீங்கள் செய்ய வேண்டாம், வெளியில் எங்கேயாவது வச்சு செஞ்சிங்கன்னா ஒன்றும் ஆகாது, பட் ஸ்டில் ஒரு சேஃப்டிக்காக. இது வந்து அப்புறம் இன்னொன்று சொல்லணும்னா, இது வந்து ஃப்ரீ ஹேண்டடாக யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது க்ளவுஸ் போட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த கேஸ்டிக் சோடா வந்துட்டு உங்களுக்கு இச்சிங் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சமாக வந்து நான் வினிகர் யூஸ் பண்ணியிருக்கிறேன், அவ்வளோதான். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹாட் வாட்டர், கொஞ்சம் ஹாட்டாக இருக்கிற வாட்டரே வந்து ஊற்றுங்க. ஹாட் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு, நான் திரும்பவும் வந்து இதை மூழ்கிற அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றுங்க. ஹாட்டாக இருந்ததுனா தான் வந்து நல்லாயிருக்கும், சீக்கிரம் எண்ணெய் பீஸுக்கெலாம் வந்து போயிடும். பாருங்கள் சத்தம் கேட்குதா உங்களுக்கு, என்ன ஆகுதுன்ட்டு. அந்த கேஸ்டர் ஆயில் வந்து அந்த கேஸ்டிக் சோடா வந்து கரையுது, அந்த கரையிற சவுண்டு தான். கொஞ்சம் நெடியாக இருக்கும். ஸோ வீட்டுக்குள்ளே வச்சு பண்ணாதீங்க, ஓப்பன் சர்ஃபேஸ்லேயே பண்ணுங்கள். நான் இதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நார்மலாக யூஸ் பண்ணுற டிஷ்வாஷிங் லிக்விட் தான், லெமன் ஃப்ளேவர். இதுதான் வந்து நான் நார்மலாக வந்து இந்த வெளியில் உள்ள சர்ஃபேஸ்க்கெலாம் வந்து யூஸ் பண்ணுவேன். சரி வாங்க எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறது காட்டுறேன். நேரம் காயட்டும், பாருங்கள் இப்போ தெரியும் உங்களுக்கு எவ்வளோ க்ளீனாக வந்து போயிடுச்சு அப்படின்ட்டு.
எல்லா சைடுமே வந்து ரொம்ப க்ளீனாக இருக்குது. இது கொஞ்சம் காஞ்சானா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிடும் எவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்த மேல் சைடு வந்து க்ளீன் பண்ணுறது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க. இது ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம வந்துட்டு மேலேருந்து தானே புஷ் பண்ணுறோம். அதனால உங்களுக்கு வந்து ஈஸியாக க்ளீன் ஆகிடும். இப்போ அடிப்பக்கம் வந்து க்ளீன் ஆகிறது தான் வந்து பெரிய விஷயம். அங்கே அடிப்பக்கம் எப்படி க்ளீனாக இருக்குன்னு காமி. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் கீழ்பாகம் எவ்வளோ க்ளீனாக வந்து க்ளீனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு அது எந்த அளவுக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ ரொம்பவே வந்து நீட்டாக க்ளீன் ஆகிடும். கிளாஸ்லாம் கூட பார்த்திங்கன்னா எவ்வளோ க்ளீனாக வந்து இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். காஞ்சிடுச்சுன்னா வந்து இன்னும் நீட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது வந்துட்டு நான் அந்த அழுக்கெல்லாம் வந்து கீழே தங்கி இருக்கிறது உங்களுக்கு தெரியுது. இது ஜஸ்ட்டு நான் ஷேக் பண்ணனாவே உங்களுக்கு வந்து பாருங்கள், நல்லா நான் ஷேக் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ வெளியில் வருதுன்னு பாருங்கள். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வாட்டர் இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சுன்ட்டு. ஒரு தடவை ஃபஸ்ட்டு இந்த இப்போ இருக்கிற வாட்டரை நீங்கள் வந்து ட்ரைன் பண்ணிவிட்டு திரும்பி வந்து ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்துடும். மீதி இருக்கிறத வந்துட்டு நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னாவே வந்து உங்களுக்கு நார்மலாக நம்ம வந்து பாத்திரம் கழுவுவோம் இல்லையா, அந்த மாதிரி கழுவுனாலே வந்து போயிடும். இப்போவே பாருங்கள் பாதி முக்கால்வாசி வந்துடுச்சு. இது நீங்கள் லைட்டாக நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வாட்டர் வந்து நீங்கள் ஃபோர்ஸாக வந்து ஃப்ளஷ் பண்ணி விட்டாலே வந்துட்டு போயிடும் இதெல்லாமே. இப்போ உங்களுக்கு தெரியுதுன்னு நான் நினைக்கிறேன். பாருங்கள் இந்த ஃபர்ஸ்ட் இதில் உள்ளது அப்படியே போயிடுச்சு. ஸோ இது நான் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். எனக்கு வந்து நானே இது பிடிச்சிட்டு இது பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு கிளியராக இருக்காது, ஷேக் ஆகிடும். ஸோ நான் அதனால் க்ளீன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ இதுலேயே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ நான் இதை க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. இப்போ பாருங்கள் நான் இந்த வாட்டர் வந்து ஃபுல்லாக நான் வந்து ட்ரைன் பண்ணிட்டேன். இப்போ வந்து நார்மல் வாட்டர் நான் வந்து ஃப்ளஷ் பண்ணுறேன். ஃப்ளஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது மீதி இருக்கிற இதுவும் வந்து போயிடும். ஸோ இந்த நடுவில் இருக்கிறத நீங்கள் வந்து லைட்டாக நீங்கள் வந்து நார்மலாக வாஷ் பண்ணுவீங்க இல்லையா, அந்த மாதிரி வாஷ் பண்ணாலே வந்து போயிடும். பாருங்கள் இப்போவே பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து வாஷ் பண்ணாவே வந்து உங்களுக்கு போயிடும். நான் வாஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு 2-3 தடவை நான் வந்து வாட்டர் ஃபோர்ஸாக நான் வந்து கொடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இது இனிமேல் லைட்டாக நம்ம வந்து வாஷ் பண்ணிட்டாலே போதும். இதுவும் வந்து இந்த பார்ட்டிகல்ஸும் வந்து போயிடும். நம்ம லைட்டாக நம்ம ஸ்க்ரப்பர் வச்சு லைட்டாக தேய்ச்சாலே போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா இது வந்து ஜென்டிலாக வந்து ஒரு ஸ்க்ரப் கொடுத்தேன். ஃபுல்லாக க்ளீனாக போயிடுச்சு. உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் இந்த இடுக்குலெல்லாம் கூட இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி டவுட்டே உங்களுக்கு தேவையில்லைங்க. எனக்கு தெரியல உங்களுக்கு இந்த இடத்துல எந்த அளவுக்கு கிளியராக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது வந்து அவ்வளோ க்ளீனாக வந்து முன்னாடி சைடும் சரி பின்னாடி சைடும் சரி க்ளீனாக போயிடும். ஸோ நான் தேய்க்கும் போது எனக்கு இந்த பாருங்களேன் கார்னரில் நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வந்து நம்மளோட ஸ்க்ரப்பர்லேயே வந்துடும். நம்ம ஸ்க்ரப்பரை மட்டும் லைட்டாக நம்ம தேய்ச்சிட்டோன்னா போதும். இதுக்கு மேலே இதை நம்ம வந்து ஜஸ்ட்டு ஜென்டிலாக ஒரு ஃபோர்ஸாக வாட்டர் வந்து கொடுத்துட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணிட்டோன்னா க்ளீன் ஆகிடும். அதுக்கப்புறம் காய வச்சுட்டு நம்ம இதை வந்து ஃபிட் பண்ணிக்க வேண்டியது தான். இவ்வளோ ஈஸியாக ஆகிடுச்சு பாருங்கள் இந்த வேலை. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு, ஃபிட் பண்ணியாச்சு. இனிமேல் இதை யூஸ் பண்ண வேண்டியது தான். எப்போதுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து க்ளீன் பண்ணும்போது இது வந்து ஓவர் நைட் நம்ம வந்து விட்டுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். நான் நார்மலாக அப்படி தான் பண்ணுவேன். பட் இந்த தடவை கொஞ்சம் எனக்கு நைட்டை கொஞ்சம் பண்ண முடியல, மார்னிங் தான் பண்ணினேன். ஸோ மார்னிங்காக பண்ணினேன். ஈவினிங்கில் இப்போ ஈவினிங் ஆகிடுச்சு. எங்களோட லன்ச் எல்லாம் முடிச்சுட்டு இது காஃபி போடுற டைம். ஸோ பண்ணியிருக்கேன். அவுட்லுக் எப்படி வந்திருக்குன்னு
ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீனாக அழகாக வந்துடுச்சு. ஸோ கிளாஸ் எல்லாமே கூட ரொம்ப பளிச்சுன்னு வந்துடுச்சு. ஸோ ஒரு வேலை முடிஞ்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.